இந்திய இராணுவ வீரர் ஒருத்தருங்க இறந்ததுக்கு அப்புறமும் தன்னோட உயிரோடு இருந்தால் தன்னுடைய சர்வீஸ் எத்தனை வருஷம் இருக்குமோ அத்தனை வருஷம் வரையிலும் இறந்ததுக்கு அப்புறமும் அமானுஷ்யமாக இந்திய எல்லையில் பணிபுரிஞ்சிருக்கிறாருன்னா நம்ப முடியுதுங்களா? அதுக்காக இந்திய இராணுவமே கோயில் கட்டி இருக்குங்க. அவருக்கு சர்வீஸ் முடிய வரையிலும் அவர் வருஷத்தில் 2 மாதம் லீவ் கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த 2 மாதமும் அவருடைய பேக்கு துணிமணியெல்லாம் வச்சு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி அந்த துணிமணி பேக்குகளுக்கெல்லாம் 2 படை வீரர்கள் பாதுகாப்பாக வீடு வரையில் கொண்டு விட்டுட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கூட்டிகிட்டு போகிறது அதே மாதிரிங்களே. இந்த மாதிரி ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இதுதான் உண்மைங்க. இவர் பஞ்சாப் மாநிலத்திலங்களா 1946 பிறந்தங்க. 1965 பஞ்சாப் ரெஜிமெண்ட்டில் சிப்பாயாக சேர்ந்திருக்காருங்க. இவர் இந்திய சீன எல்லையில் இந்திய வீரர்களுக்கு உணவு கொண்டுட்டு போயிருக்கிறாருங்க. இவரோட சேர்ந்து மற்ற இராணுவ வீரர்களும் கழுதையில் தான் உணவுப் பொருள் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ இவர் மிஸ் ஆகிட்டார். யாரும் கண்டுபிடிக்க முடியல, எப்படி எங்கே போனாருன்னே தெரியலைங்க. ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவரோட கனவுல சொல்லி அவர் மேலதிகாரிகிட்ட சொல்லி தன்னுடைய உடல் எங்கே இருக்குது என்னென்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரியே அவங்க போய் எடுத்து பனிக்கட்டிகளுக்கு அடியில் உடல் இருந்திருக்குதுங்க. இறந்துட்டார். உடல் இருந்திருக்குது, பனிச்சறுக்கில் இறந்துட்டாருங்க. அதை சிக்கிம் மாநிலத்தில் நாதுலாங்கிற இடத்துல அவருக்கு கோயில் கட்டி வச்சுருக்காங்க. நாதுலாவின் வீரர் அப்படிங்கிற ஒரு பேரே அவருக்கு இருக்குங்க அந்த மாநிலத்தில். அவருக்குன்னு தனி ஒரு அறையே ஒதுக்கி இருக்கிறாங்க. அவரோட போர்வையில் ஈரம் இருக்குங்களாமா. அந்த சூளை பார்த்திங்கன்னா சேர் இருக்குமாமா. அதை ஒவ்வொரு நாளுமே அதை மற்றொரு வீரர் அதை சுத்தம் பண்ணுவாங்களாம். டெய்லியுமே சுத்தம் பண்ணிடுவாங்களாம். அவருக்கு சுத்தமாக இருக்கிறத ரொம்ப பிடிக்குங்களா. கூட ஒர்க் பண்ணுற வீரர்கள்லாம் ஷூ அழுக்காக இருந்தாலும் ட்ரெஸ் அழுக்காக இருந்தாலும் அவருக்கு சுத்தமாக பிடிக்காதுங்களாமா. அவர் அமானுஷ்யமாக அவருக்கு தண்டனை கொடுக்கும் விதமாக நடந்துக்குவாருங்களாம். அதன் மூலமாகவே கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் தெரிஞ்சு சுத்தமாகவே இருப்பாங்களாம். ப்ரமோஷனே கிடச்சிதுன்னா பாருங்களேன், அமானுஷ்யமாக இருந்து அவர் பண்ணுற ஆபத்தான சமயத்திலலாம் உதவி செஞ்சுருக்காருங்க. பனிப்பொழிவு நடந்தபோது மற்ற ஆபத்தான சமயங்களையெல்லாம் அவர் அந்த சேவை செஞ்சுருக்காருங்களாம். அந்த அமானுஷ்ய சேவைக்காகவே அவருக்கு அதாவது என்ன சொல்கிறதுங்க, ப்ரமோஷனே கொடுத்துருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப அவருக்குன்னு தனியாக காலி சேரே போட்டு வச்சுருப்பாங்களாமா. அவர் இறக்கும் வரையில் ஒரு வீரருக்கு என்னென்ன கொடுப்பாங்களோ சம்பளம் சலுகைகள் எல்லாம் அந்த குடும்பத்தை கொடுத்தாங்களா. 2006 தான் அவர் இறந்தாருங்களா. அது வரையில் கிடச்சிருக்குங்க.